அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய நாமம் யெகோவா ரோகி. அதற்கு கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று அர்த்தமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மேய்ப்பராக இருந்து நம்மை ஆசீர்வாதமாக அற்புதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அவர் நம்முடைய மேய்ப்பர், நாம் அவருடைய ஆடுகளாக. இவ்வளவு பெரிய பாக்கியம் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பது, அவர் நம்மை நடத்துவது, அவருடைய ஜனங்களாய் நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு என்னவென்று சொன்னால், அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா! இதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பிரதான உறவு. அவர் மேய்ப்பர், நான் ஆடு. அவர் என்னை நடத்துகிறார், அவர் என்னை என்ன செய்கிறார், அவர் போஷிக்கிறார். எப்படியாக ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்ச்சல் இடத்துல போஷிப்பது போல, போஷித்து மேய்த்து நடத்துவது போல தேவன் நம்ம என்ன செய்கிறார், அவர் போஷிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையிலும் என்ன செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர். அவர் நம்முடைய பங்காக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலையும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிற ஆண்டவர். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவர் என் மேய்ப்பர், நான் குறைவே இல்லை, என்னை ஆச்சரியமாக நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். அவர் மேய்ப்பன், நான் ஆடு, அவர் பின் செல்லுகிற ஆடு, அவர் சத்தத்தை கேட்கிற ஆடு. அருமையானவர்களே, ஆடாகி எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். இல்லை, ஒரு மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும் அந்த ஆடுக்கு என்னது தேவை என்று சொல்லி. எப்பவுமே அவனை நோக்கி பார்த்துட்டே இருக்கும். என் மேய்ப்பனை சரியான பாதை நடத்துவார்ன்னு சொல்லி அந்த ஆட்டுக்கு என்ன செய்யும் தெரியும். ஒருபோது என்ன வனாந்திரம் செய்ய மாட்டார், விட மாட்டான்னு தெரியும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும். அவன் வாழ்க்கை வனாந்திரத்தில் போயிடும், அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கோ ஆண்டவர் ஆசீர்வாதமாக அற்புதமாக எடுத்து என்று சொன்னால் அவர் யெகோவா ரோகி. அல்லேலூயா! கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். முதலாவதாக நம்ம என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். முதலாவது நம்ம என்ன செய்கிறாரு, போஷிக்கிறார். ரெண்டாவது தாகத்தை என்ன செய்கிறார், தேற்றுகிறார். மூன்றாவது ஆத்மா என்ன செய்கிறாரா, அவர் தேற்றுகிறார். நான்காவது நீதியின் பாதை நடத்துகிறார். ஐந்தாவது ஆபத்து என்ன செய்கிறார், தப்புவிக்கிறார். ஆறாவது அபிஷேகிக்கிறார். அல்லேலூயா! இதெல்லாம் அவர் எனக்கு செய்கிறார். அல்லேலூயா! இதை ஒவ்வொரு நாள் உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தேவன் காட்டுகிற பாதையில் நடந்து நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையாக ஜீவிக்க தேவன் ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.